வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் தோளாசனம். இது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் வலது காலை எடுத்து வலது பக்கமாக விரித்து வைக்க வேண்டும். இப்பொழுது வலது கால் விரல் வலது பக்கமாக பார்த்தபோல் திருப்பி வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கைகளை பக்கவாட்டில் உயர்த்த வேண்டும். கைப்பாதத்தை திருப்பி தலைக்கு பின்புறமாக கொண்டு வர வேண்டும். இரு கை விரல்களும் ஒன்னோடு ஒன்று பின்னிக் கொண்டு இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை இழுத்து கொண்டு முன்பக்கமாக வளைந்து வலது கால் மூட்டை நெத்தியானது தொடும்படி வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மூச்சு சாதாரண நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை விட்டவாறு உடலை மேலே உயர்த்த வேண்டும். கைகளை தளர்த்த வேண்டும். கால்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நேராக நிற்க வேண்டும். இந்த ஆசனம் செய்வதனால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால், தொடையின் பின்புற தசை நார்களை நீட்டுகிறது மற்றும் பலப்படுத்துகிறது. முதுகு தசைகளை பலப்படுத்துகிறது. தண்டுவட நரம்புகளை இயல்பு நிலையில் செயல்பட வைக்கிறது. முதுகெலும்பு நன்கு வளையக்கூடிய தன்மையை உருவாக்குகிறது. தலைக்கும் முகத்திற்கும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இதுதான் இந்த ஆசனத்தினுடைய சிறப்பு. இந்த ஆசனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.